வணக்கம். ஒரு டீச்சரா நீங்க ஒவ்வொரு நாளும் எவ்வளவோ சவால்களை சந்திக்கிறீங்க. ஆனா சில அழுத்தங்கள் இருக்கு, அத பத்தி நம்ம வெளியில அதிகமா பேசுறதே இல்ல. இன்னைக்கு அத பத்தி தான் நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். இது வெறும் மார்க்ஸ் பத்தினது இல்ல, இது நம்ம அடுத்த தலைமுறையை உருவாக்குறத பத்தினது. சரி, இந்த கேள்விய நீங்க உங்களுக்குள்ளேயே பலமுறை கேட்டிருப்பீங்க இல்லையா? நம்ம கையில இல்லாத டெக்னாலஜியே இல்ல, எல்லா தகவலும் விரல் நுனியில இருக்கு. அப்படி இருந்தும் நம்ம குழந்தைங்க ஏன் இவ்வளவு கவனச்சிதறலோட ஒருவித பதட்டத்தோட இருக்காங்க? அவங்களோட மன அமைதி எங்க போச்சு? வாங்க, இதுக்கான பதில நாம ஒன்னா சேர்ந்து தேடலாம். ஒரு டீச்சரோட உலகம் எப்படிப்பட்டதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சிலபஸ முடிக்கணும், கிளாஸ் ரூமை கண்ட்ரோல் பண்ணணும், பேரண்ட்ஸ சமாளிக்கணும், ஸ்கூல் டார்கெட் அடையணும். இது எல்லாத்துக்கும் மேல குழந்தைங்கள ஒரு நல்ல தன்னம்பிக்கையான மனுஷங்களா உருவாக்கணும். இவ்ளோ அழுத்தத்துக்கு நடுவுல இது எல்லாத்தையும் எப்படி ஒருத்தரால செய்ய முடியும்? இப்போ இன்னொரு பக்கம் பாருங்க. குழந்தைங்க கிளாஸ் ரூம்குள்ள என்ன சுமந்துட்டு வராங்க? படிப்புனால வர்ற பிரஷர், நாள் முழுக்க ஸ்கிரீன் பாக்குற பழக்கம், கவனம் சிதறது, ஒரு விதமான பாதுகாப்பின்மை, தோற்றுவோமோங்கிற பயம், இவ்வளவு உணர்ச்சி குழப்பத்தோட இருக்கிற ஒரு குழந்தைக்கு நாம எப்படி பாடத்தை சொல்லிக் கொடுக்க முடியும்? இங்கதான் நாம இந்த பிரச்சனையின் ஆணிவேர பார்க்கணும். இது குழந்தைங்களோட டிசிப்ளின் பிரச்சனை இல்ல, இது ஒரு வளர்ச்சி இடைவேளை. அதாவது ஒரு டீச்சரா நமக்கு குழந்தைங்களோட உணர்வுகளை புரிஞ்சுகிட்டு அவங்கள வழிநடத்த தேவையான சரியான கருவிகள் கிடைக்கலேங்கிறது தான் உண்மை. இது எவ்ளோ பெரிய உண்மை பாருங்களேன். பல வருஷம் கழிச்சு ஒரு ஸ்டூடெண்ட் நீங்க சொல்லிக் கொடுத்த ஃபார்முலாவை மறந்துடலாம், ஆனா அவங்க கிளாஸ்ல அவங்க எப்படி ஃபீல் பண்ணாங்கங்கறத அவங்க ஜீவிதத்துல என்னைக்குமே மறக்க மாட்டாங்க. ஒரு டீச்சரோட உண்மையான தாக்கம் ஒரு குழந்தையோட மனசுல நாம உருவாக்குற அந்த நம்பிக்கையிலையும் பாதுகாப்பு உணர்வுலையும் தான் இருக்கு. சரி, அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? உங்க மேல இன்னும் சுமையை ஏத்தாம உங்க வேலைய இன்னும் சுலபமாக்குற ஒரு புதிய வழிய பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். பாடத்திட்டம், மதிப்பெண்கள், இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு புதிய விழிப்புணர்வுள்ள கற்பித்தல் முறை. முதல்ல ஒரு விஷயத்த தெளிவுபடுத்திடுறேன். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு இன்னும் அதிக வேலை கொடுக்க போறதில்ல. இது உங்க வேலைய இன்னும் ஈஸியா ஆக்க போகுது. அதிகமா கண்ட்ரோல் பண்றதுக்கு பதிலா விழிப்புணர்வோட எப்படி டீச் பண்றதுன்னோ, பிரஷர் கொடுக்கறதுக்கு பதிலா உணர்வு பூர்வமா எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னோ இது சொல்லித்தரோம். சரி, இதுல முதல் கட்டமைப்பு என்னன்னா தகுதி. இதுல 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. 1, அறிவு. அதாவது குழந்தைகளோட மூளை எப்படி வேலை செய்யுது, அவங்க உணர்ச்சிகள் எப்படி படிப்பை பாதிக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது. 2வது திறன்கள். குழந்தைங்களோட உணர்ச்சிகளை எப்படி கையாள்றது, மன அழுத்தம் இல்லாம எப்படி ஒழுக்கத்தை உருவாக்குறதுன்னு கத்துக்கிறது. 3வது அணுகுமுறை. கோபமா எதிர்வினை ஆற்றாம பச்சாதாபத்தோட அவங்களுக்கு வழிகாட்டு. அடுத்ததா 2வது கட்டமைப்பு. இது டீச்சருக்கும் சரி ஸ்டூடெண்ட்க்கும் சரி, 2 பேரோட மூளை, உடல், நடத்தை, இது 3ஐயும் ஒன்னா இணைச்சு பாக்குது. உங்க மன அழுத்தம் எப்படி உங்க உடம்புல தெம்பில்லாம ஆக்குது, அது எப்படி கிளாஸ்ல குழந்தைங்களோட நடவடிக்கையில தெரியுதுன்னு இது புரிய வைக்கும். இது ஒரு முழுமையான பார்வை. ஓகே, இந்த புதிய முறைகளை எல்லாம் பயன்படுத்தினா கிளாஸ் ரூம்ல நிஜமாவே என்ன மாற்றம் நடக்கும்? அந்த குழப்பமான சூழல்ல இருந்து ஒரு அமைதியான நிலைக்கு எப்படி போறதுன்னு இப்ப பார்க்கலாம். நிறைய கிளாஸ் ரூம்ல நாம பாக்குற ஒரு பொதுவான காட்சி இதுதான். எப்ப பார்த்தாலும் டிசிப்ளின் பிரச்சனை, நாள் கடைசியில உடம்பும் மனசும் ஒரே அடியா சோர்ந்து போறது, குழந்தைங்க பயத்துக்காக மட்டும் அமைதியா இருக்கிறது. இது உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமா இருக்கலாம் இல்லையா? ஆனா இப்போ இந்த மாற்றத்தை கொஞ்சம் பாருங்க. அதே கிளாஸ் ரூம் தான், அதே டீச்சர் தான், ஆனா இங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை இருக்கு. குழந்தைங்க பாதுகாப்பா உணர்றாங்க, சந்தோஷமா கத்துக்கிறாங்க, எந்த பயமும் இல்லாம நம்பிக்கையோட எல்லாத்துலயும் கலந்துக்கிறாங்க. இதுதானே நாம எல்லாரும் எதிர்பார்க்கிற மாற்றம். நம்மளோட நோக்கம் எல்லாமே ஒன்னே ஒண்ணுதான், ஒரே ஒரு ஒருங்கிணைந்த பாதுகாப்பான கற்றல் சூழலை உருவாக்குறது. அங்கே ஒவ்வொரு குழந்தையும் நான் இங்க பாதுகாப்பா இருக்கேன் அப்படின்னு மனசார உணரணும். நான் திரும்பவும் சொல்றேன், இந்த முறை உங்க வேலைய அதிகமாக்காது, நிச்சயம் குறைக்கும். கிளாஸ் ரூம் அமைதியா இருந்தா உங்க டீச்சிங் ரொம்ப சுலபமா இருக்கும். உங்க எனர்ஜி காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அப்படியே நீடிக்கும். இத ஒரு புதிய தொடக்கத்துக்கான எங்களுடைய அன்பான அழைப்பா ஏத்துக்கோங்க. தெளிவோடையும் அமைதியோடையும் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கான பயணத்தை தொடங்கலாம். இது உங்க டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கு மட்டும் இல்ல, உங்க தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் ஒரு பெரிய பலமா இருக்கும். நீங்க ஏற்கனவே அடுத்த தலைமுறையை வடிவமைக்கிற ஒரு மகத்தான வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த வேலைய உங்களை நீங்களே தொலைச்சிடாம இன்னும் திறமையா சந்தோஷமா செய்ய தேவையான அறிவையும் தெளிவையும் இந்த திட்டம் உங்களுக்கு கொடுக்கும். இந்த மாற்றத்துக்கான பயணத்துல எங்களோட இணைய இங்க கொடுத்திருக்கிற விவரங்கள்ல எங்களை தொடர்பு கொள்ளலாம். நன்றி.